முட்டிப்போட்டு முதலமைச்சரான ஒருவர் தற்போது வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். கரூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர் அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் சீருடை தைப்பதற்கான கூலியையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், முட்டி போட்டு முதலமைச்சரான ஒருவர் தற்போது வீர வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் வரும்போதுதான் அந்த வசனங்களை பேசுவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய் விடுவார்கள் என்று தெரிவித்தார். சில பேர் இப்பொழுது வீர வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட தொலைக்காட்சியிலே பேசுகின்ற பொழுது வண்டி போட்டு முட்டி போட்டு முதல்வரான ஒருவர் மேடையிலே வீர வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த வசனங்கள் எல்லாம் பேசுவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள்.